அடியேனை நீங்கள் என்ற அடைமொழியோடு அழைக்க வேண்டாம், நீ என்றே அழைக்கலாம். இருக்கட்டும். மரியாதை என்பதும் நிர்வாகத்தின் ஒரு அங்கம்தானே? அவ்வகையில் நீரோ ஓர் சிறந்த நிர்வாகி. உமக்கு உண்டான மரியாதையை கொடுக்க வேண்டியது அடியேனின் கடமையாயிற்றே. சரி, வந்த காரியத்தை கூறுங்கள். ஒன்றுமில்லை. வழக்கமாக இம்முறையும் தேர் திருவிழாவை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று ஆசை. மிகவும் உயர்ந்த காரியம், தாராளமாக செய்யுங்கள். இல்லை இல்லை, சம்பிரதாயமாகத்தானே அனைத்தும் செய்யப்பட வேண்டும். அதனால்தான் தங்களை தேடி வந்தேன். சம்பிரதாயங்கள் அனைத்தும் தங்களுக்கு அத்துப்படி ஆயிற்றே. இதில் அடியேனை தேடி வர வேண்டிய அவசியமில்லை. சரியக்கா, நாங்கள் புறப்படுகிறோம். கோவிந்தா, புறப்படலாமா? சரியம்மா, வருகிறேன் பெரியம்மா. நில்லுங்கள். என்ன? ஒரு முக்கியமான விஷயம் இந்த அகத்தில் நடந்திருக்கிறது. ஆனால் என்னை மட்டும் மறந்திருக்கிறார்களே. என்ன மறந்து விட்டோம்? எல்லோருக்கும் பாயசம் கொடுத்திருக்கிறீர்கள், எனக்கு மட்டும் கொடுக்கவே இல்லையே. அதான் அடுப்பிலிருந்து இறக்குவதற்கு முன்பே 2 குவளை எடுத்து குடித்து விட்டீர்களே, பிறகு என்ன? அது பாயசமா? நான் பானகம் என்றல்லவா நினைத்தேன். வாருங்கள் அணியரங்கரே. வந்தனம். வந்தனம் எல்லாம் இருக்கட்டும். என் மனதில் ஒரு சிறு சந்தேகம் இருந்தது. இங்கு வந்து உங்கள் இருவரையும் கண்ட பிறகுதான் அது பாதி உறுதியாகிவிட்டது. தாங்கள் சொல்வது அடியேனுக்கு சற்றும் புரியவில்லை. என்னை பற்றி இல்லாததும் பொல்லாததுமாக ஆச்சாரியரிடம் ஏதேதோ சொல்லி இருக்கிறீர். அதற்கு இந்த தெய்வவாரி உமக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதையையும் செய்திருக்கிறாரோ? சுவாமி, கோபத்தில் ஏதேதோ வார்த்தைகளை கொட்டிவிட வேண்டாம். உங்களை பற்றி ஆச்சாரியரிடம் நாங்கள் ஏன் தவறாக சொல்ல வேண்டும்? அது வைஷ்ணவர்களுக்கு அழகல்லவே. பின்னர் நீங்கள் ஏதும் சொல்லாமல் ஆச்சாரியர் என்னிடம் பட்டும் படாமல் பேசுவதற்கு காரணம் என்ன? ஏதடி இது? அம்மா, இதை நானே பிரத்யேகமாக என் ஆதிகேசவனுக்காக செய்தது. ஆளவட்டம் கொண்டான் இனி ஆதிகேசவன், அப்படித்தானே? அப்பா, இந்தாருங்கள் அப்பா, இதை கையில் வாங்கி பாருங்கள். பிரமாதம். லோச்சனி, பார்த்தாயா என் பெண்ணின் கைத்திறமையை? அது என்ன, என் பெண் நம் பெண் என்று சொன்னால் ஆகாதா? சாதனையாக ஏதாவது செய்துவிட்டால் அவள் உங்கள் பெண், அதுவே பாதகமாகிவிட்டால் என் பெண் ஆகிவிடுவாள், அப்படிதானே? சரி சரி, ஒரு பேச்சுக்காக சொன்னேன், அவ்வளவுதான். சம்பூர்ணம், நீயும் இந்த மாணவர்களோடு சேர்ந்து கவனமாக கேளும். புலன்களை கட்டுப்படுத்துவதால் மட்டும் பாவ புண்ணியங்கள் அழிந்து விடாது. அதற்கு ஞானம் வேண்டும். அப்போதுதான் புலன்களும் கட்டுப்படும். எனவே பாவமோ புண்ணியமோ அதை அழிக்க வல்லது ஞானம். ஞானம் எது என்பதை உணர்வதில்தான் புத்தியை தீட்ட வேண்டும். ஞானமே ரூபம் எடுத்து வந்தது போல் தாங்கள் இருக்கிறீர்களே குருதேவா. உணர்ந்து சொல்கிறாய், மறுப்பதற்கில்லை. தங்களிடம் பயிலும் மாணவர்கள் அழியப் போவது உறுதி குருதேவா.